போலீஸ்னா நம்மள மாதிரி பாமர மக்களுக்கெல்லாம் பயமா இருக்கும். ஏன்னா போலீஸ் இந்த மிஷினரியை மக்களை வந்து அடக்கி ஒடுக்கி அப்படி மிரட்டுவதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு இயந்திரம் தான். இப்படி பொதுமக்கள்லாம் வந்து பயப்படுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை பார்த்து போலீஸ் பயப்படுது. நல்லா கவனிங்க. அப்போ வருண்குமார் வந்து அவருடைய குடும்பத்தை வந்து என்னெல்லாம் இவங்க வந்து செஞ்சாங்க, மார்பிங் போட்டோஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கொந்தளிக்கிறார். தமிழ்நாட்டில் வந்து அதிபர் ஆட்சி நடக்குது. அதிபர் யாருன்னா சீமான். அப்ப சீமானுடைய ஆட்சியில வந்து நாம் தமிழர் தம்பிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிபரை வந்து யாராவது கேள்வி கேட்க முடியுமா, அதிபரை யாராவது வந்து ஒரு சம்மன் அனுப்ப முடியுமா, அந்த திமிரு தெனாவட்டில் தான் வந்து கிழிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு, என் வீட்டில் கூட கேட்டாங்க, என் ஒய்ஃபு கூட கேட்டாங்க, நாட்டில் எவ்வளவோ பொம்பளைங்க இருக்கும்போது உனக்கு வேற பொம்பளையே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாருங்க. இது யாராவது ஒரு தலைவர் வந்து சொல்லுவாங்களா, இல்ல ஒரு மனைவி வந்து இதை அங்கீகரிப்பாங்களா? இப்போ வந்து இஷ்யூ வந்து யாருங்க, விஜயலட்சுமி தன் மீது ஒரு பாலியல் கொடுமை நிகழ்த்தப்பட்டது, தன்னை ஏமாற்றி இருக்கிறார், கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி இருக்கிறாரு, 6-7 முறை வந்து கருக்கலைப்பு செய்ய வைத்திருக்கிறார், என்னிடமிருந்து 60 லட்சம் ரூபாய்க்கு பணமாகவோ நகையாகவோ என்னிடமிருந்து வாங்கி இருக்கிறார், இப்படி தான் ஏமாற்றப்பட்ட ஒரு அப்பாவி பெண் அப்படின்ற முறையில் அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. வயசுக்கு வந்து குச்சியில உட்காந்துருக்க பொண்ணை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சோழகாட்டில் வச்சு கற்பழிச்ச மாரி கதறீங்களே அப்படின்னு சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. இந்த வார்த்தைகள் வந்து இந்த அளவுக்கு வந்து பெண்களை யாரும் கேவலப்படுத்த முடியாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒன்று விஜயலட்சுமியை பற்றி தவறாக பேசுகிறார், அடுத்தது வந்து அதை நியாயப்படுத்துறார். இந்த கான்சென்சுவல் உறவு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது ஒரு வயதுக்கு வந்து அடல்ட்ஸ் 2 பேரும் ஒருமித்த ஒரு இதோட வந்து அவங்க உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து தவறு இல்லை அப்படின்ற கருத்தை இப்படி கேவலமான வார்த்தைகளில் வந்து சொல்றாரு. இப்ப குற்றச்சாட்டே வந்து என்னன்னா, நீ ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி இருக்கிறாய். ஒரு நடிகையை, ஒரு பெண்ணை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எனக்கு காசு கொடு, நகை கொடு அப்படின்னு சொல்லி உறவு வச்சுக்கிட்டு கருக்கலைப்பெல்லாம் செய்ய வச்சு ஏமாத்தி இருக்கிற. இந்த ஏமாற்றுனது வந்து குற்றம். அந்த குற்றத்தின்படி பார்த்தா இது வந்து பாலியல் கொடுமையாகவும் வந்து மாறுது. அப்ப இந்த கேஸை வந்து போலீஸ் எப்படி விசாரிப்பாங்க? ஒரு ஏமாற்றப்பட்ட பெண் பாலியல் ரீதியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார், அந்த கோணத்துல தான் வந்து எடுப்பாங்க. அப்போ வந்து சம்பந்தப்பட்ட ஆண்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, இவங்க வந்து என்ன, இவங்க பெரிய கருப்பு கரசிகளா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்றது இருக்கு இல்லையா, அதை வந்து சீமான் இவ்வளவு கேவலமா சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப சீமான் வந்து இப்படி பொறுக்கித்தனமாக நடந்து கொண்டு ஒரு கட்சி தலைவராக வந்து அங்கீகரிக்கப்பட்டு அவரை வந்து மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இது இந்தியாவிலேயோ உலக அரசியலோ எந்த கட்சி தலைவரை பத்தி பேச இப்படி நடந்துக்க மாட்டாங்க. விஜயலட்சுமிக்கு கொடுமை நிகழ்த்தப்பட்டதா, சீமானால நிகழ்த்தப்பட்டதா இல்லையா, அதை விட்டுட்டு சம்மணம் வாங்க மாட்டேன், நான் அங்க வர மாட்டேன், இங்க வர மாட்டேன், திமுக என்ன பழி வாங்குது, இதெல்லாம் வந்து திசை திருப்புகின்ற தந்திரம். இந்த கேஸ் மட்டும் சரியா நடந்து ஒழுங்கா போச்சுன்னா சீமானுக்கு வந்து தண்டனை வந்து நிச்சயம். நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அஜித் சார். நேற்றைய தினம் விஜயலட்சுமி பாலியல் வழக்கு தொடர்பாக சீமான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சம்மன் வந்து ஒட்டப்பட்டு ஒரு 5 நிமிடங்களே சம்மன் வந்து கிழிக்கப்பட்டது. அதை ஒட்டி அந்த சீமான் வீட்டுக்கு முன்னாடி நடந்த கலவரம், அதை ஒட்டி வந்து இன்னைக்கு காலைல வந்து கலையபரம் நடந்துச்சு. காவலாளிக்கும் போலீஸ் நடந்த தள்ளுமுள்ளு தொடர்ச்சி இன்னைக்கு வந்து சீமானுடைய மனைவி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. திட்டமிட்டு செஞ்ச வேலைகள்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க சார்? யாரு திட்டமிட்டு செஞ்சாங்களா? டிஎம்கே அரசு திட்டமிட்டு செஞ்சதா சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு வந்து சீமான் வந்து வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த சம்மனுக்காக வந்து போறாரு, விசாரணைக்கு வந்து போறாரு. அவர் சிங்கிளா போறாரா கூட்டத்தோட போறாரு? கூட்டமாக தான் போறாரு. அப்போ சிங்கம் தான் சிங்கிளா போகும், ஆடுகள் வந்து கூட்டமாக தான் போகும். ஆனால் இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லா தம்பிகளும் வெளியேறிட்டு வர்ற வேகத்தை பார்த்தா இந்த போகிற கூட்டமெல்லாம் பலியாடுகள் மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு விசாரணைக்கு இவ்வளவு கூட்டமாக போகக்கூடியவர் இதை முன்கூட்டியே இந்த விசாரணைக்கு வாரேன்னு சொல்லியிருந்தா இந்த கலையபுரம், இந்த தள்ளுமுள்ளெல்லாம் வந்து நடந்திருக்காத. இப்போ இந்த கேஸ் டீட்டெயில் வந்து 2011 போடப்பட்ட வழக்கு. அப்போ 1 வருஷம் கழித்து வந்து விஜயலட்சுமி வந்து மிரட்டல் காரணமாக நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போலீஸ் வந்து அதுக்கு முன்னாடி 5 பிரிவுகளில் வழக்கு போட்டு விசாரிக்குது. இவங்க வந்து வேணான்னு சொன்ன பிறகு வந்து விட்டுருது. ஆனால் கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணலை, கேஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. அதன் பிறகு 2023 வந்து விஜயலட்சுமி மீண்டும் வந்து சென்னை பெருநகர காவல் ஆணையருக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு சீமான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2011 இருக்கிற எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்து போகிறாரு. ஹைகோர்ட்டில் வந்து நீதிபதி இளந்திரையன் வந்து இதெல்லாம் விசாரித்துட்டு 2 பக்கமும் அரசு தரப்பு மற்றும் சீமான் தரப்பு வழக்கறிஞர்கள் விவாதங்கள்லாம் விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, இது சீரியஸான பிரச்சனை, இது வந்து பாலியல் ரீதியான ஒரு கொடுமைகள் வந்து நடந்திருக்குது, அவங்க விஜயலட்சுமிக்கு சீமான் மேலே எந்த காதலோ இல்லை,
அவர் வந்து ஒரு உதவி காரணமாக பார்க்க போயிருக்காங்க. அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு. 6-7 முறை கருக்கலைப்பெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அவங்களே வித்ட்ரா பண்ணாலும் இதை வந்து விட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நிர்பயா கேஸ் வந்து நடந்தது இல்லையா? அவங்க கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க டெல்லியில். அதன் பிறகு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, பாலியல் வழக்குகளில் இந்த மாதிரி வந்து புகார்தாரரே வித்ட்ரா பண்ணாலும் கேஸை வந்து போலீஸ் விசாரித்து இந்த குற்ற அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை கோட் பண்ணிட்டு தான் இது போலீஸ் வந்து 3 மாதங்கள் 12 வாரத்துக்குள்ளே விசாரித்து இந்த விசாரணையை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறார். அதனால் இது திமுக அரசு செய்த சரியல்ல. சொன்னது யார்? உயர்நீதிமன்ற நீதிபதி. சீமான் வந்து அவர் வந்து இது தெரிஞ்சும் வந்து வெளியூருக்கு வந்து போயிருக்கிறாரு. அப்போ அவர் வீட்டுக்கு வந்து இந்த மனுவை வந்து கொடுக்கறதுக்கு வராங்க. ஏன் ஒட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வாங்கிட்டு நாளைக்கு வாங்கலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து எந்த விதிகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. அதனால் வந்து ஒட்டுறாங்க. ஒட்டுறதுல வந்து நீங்கள் விசாரணைக்கு காலையில் 11 மணிக்கு வந்து வரணும், வரலைன்னா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒட்டியிருக்கிறாங்க. இப்போ கயல்விழி, சீமானுடைய மனைவி கயல்விழி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க காலையில் ப்ரெஸ் மீட்டில்? ஒட்டிட்டு போனாங்க, நான் வந்து பின்னாடி நான் வந்து இருந்தேன், எங்கள்கிட்ட கொடுத்துருக்கலாம், எங்கள்கிட்ட கொடுக்கல, சரி ஒட்டினாங்க, ஒட்டினதை படித்து பார்க்குறதுக்காக நான் தான் கிழிக்க சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாம் தமிழர் தம்பியை வந்து அந்த கிழிக்கிற ஸ்டைலை பார்த்தீங்கன்னா, அது படிக்கிறதுக்காக கிழிக்கிற மாதிரி தெரியல. இல்லை, அவங்க வந்து நைட் ட்ரெஸ் போட்டிருந்தனால வெளியே வர கூச்சப்பட்டு தம்பியை வந்து கொடுத்து கிளிக்க சொன்னதாகவும் அதை கிழிச்சு படிச்சதாகவும் சொல்கிறாங்களே. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அந்த கிழிக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து துண்டு துண்டாக கிழிக்கிறாரு. படிக்கிறதுக்காக கிழிக்கிறாருன்னா நீங்கள் ஒரு பேப்பர் கட்டர் வாங்கி ரொம்ப கவனமாக அந்த கார்னரை மட்டும் அழகாக வெட்டி எடுத்து அப்படி கொண்டு போய் படிச்சிருக்கணும். இல்லைன்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வந்து படிச்சிருக்கணும். அவர் கிழிச்ச விதத்தை பார்த்தா, நீங்களாம் யாரா வந்து ஒட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தெனாவட்டா கிழிச்சு கீழே போடுறாரு. இது இந்த அம்மா சகோதரி கயல்விழி வந்து இதை நான் படிக்கிறதுக்காக நான் தான் கிழிக்க சொன்னேன் அப்படின்றது அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க எழுதுன திரைக்கதை. அது வந்து உண்மை இல்லை. படிக்கிறதுக்காக அவங்க வந்து கிழிக்கலை. கிழிச்ச காரணம் வந்து திமிரு தான். அதாவது தமிழ்நாட்டில் வந்து அதிபர் ஆட்சி நடக்குது. அதிபர் யாருன்னா சீமான். அப்போ சீமானுடைய ஆட்சியில் வந்து நாம் தமிழர் தம்பிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிபரை வந்து யாராவது கேள்வி கேட்க முடியுமா? அதிபரை யாராவது வந்து ஒரு சம்மன் அனுப்ப முடியுமா? அந்த திமிரு தெனாவட்டில் தான் வந்து கிழிக்கிறாங்க. கிழிச்ச உடனே வலசரவாக்கம் போலீஸ் தான் ஒட்டிச்சு. ஒட்டினவங்க என்ன சொல்கிறாங்க? உடனே நீலாங்கரை போலீஸுக்கு வந்து புகார் கொடுக்குறாங்க. சட்டப்படி இவங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. ஜூரி செக்ஷன் வந்து நீலாங்கரை. அப்போ அங்கேருந்து 3 போலீஸ் தான் வராங்க. நல்லா கவனிங்க. ஒரு பெரிய போலீஸ் ஃபோர்ஸோடு வரல. 3 பேர் வந்தவங்களை உள்ளே விடமாட்டேன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டியாக இருந்தார் இல்லையா, முன்னாள் பிஎஸ்எஃப், அவர் வந்து அவரோட வந்து தள்ளுமுள்ளாகுது. இப்படி தான் இது வந்து நடந்திருக்கு. இவங்க வந்து அந்த தள்ளுமுள்ளாகும்போது தான் தற்செயலாக கவனிக்கிறாங்க அவர்கிட்ட வந்து கன்று இருக்குது. எப்படி வந்து அவர் கன்று வந்து வச்சுக்கிட்டு அங்கே உள்ளே இருந்திருக்கிறாரு. அவர் வந்து 2017 பிஎஸ்எஃப்ல வந்து ஓய்வு பெற்றார். ஓய்வு பெற்றவர் தன்னுடைய ப்ரைவேட் யூஸுக்கு தான் அந்த கன்று வந்து வாங்கியிருக்கிறார். ரிவால்வர் வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கிறார். அதை ஒரு கமர்ஷியலாக ஒரு ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. அதாவது ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு நீங்கள் தனி ப்ரொசீஜர். ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி வந்து கன் வச்சுருக்கணும், ரிவால்வர் வச்சுருக்கணும்னா அதுக்கெலாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்படி தான் நீங்கள் வைக்க முடியும். அடுத்தது சீமான் தரப்பும் இதை அது தெரிவிக்கணும். அப்படியே ஒரு நீங்கள் செக்யூரிட்டி வச்சுருந்தாலும் நாங்கள் ஒரு கன்மேனோட செக்யூரிட்டி வீட்டில் வச்சுருக்குறோம் அப்படின்னு போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த போன 3 போலீஸும் கன்னை பார்த்த உடனே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏற்கனவே நாம் தமிழர் தம்பிகள் உணர்ச்சிசப்பட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அதனால் அந்த சூழலை எதிர்கொள்ள முடியாமல் தான் அந்த தள்ளுமுள்ளு நடந்து அப்புறம் வந்து அவர்கிட்ட கன்னை வந்து வாங்கிட்டு, அவன் போலீஸ்க்கு என்ன பயம்னா சுற்றுவாரோ அப்படின்ற மாதிரி பயம். அப்புறம் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏற்றும் போது நான் வந்து முன்னாள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் ஒட்டின அந்த தம்பியை வந்து கைது பண்ணி வந்து கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த சம்மனை வந்து இங்கே வந்து ஒட்டினதை இதை வந்து படிச்சுட்டு நாங்கள் விசாரணைக்கு வாரோம் அப்படின்னு சீமான் தரப்பில் சொல்லியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை வந்திருக்க போகிறதில்ல. அப்போ இதை சீனாக்குனது வந்து யார் அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் தரப்பு தான். தமிழ்நாட்டில் எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்போ திருச்சி எஸ்பி வருண்குமார் இருக்காரே, அவர் வந்து ஒரு எஸ்பி. நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், போலீஸுனால் நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும். ஏன்னா போலீஸ் இந்த மிஷினரியை மக்களை வந்து அடக்கி ஒடுக்கி அப்படி மிரட்டுவதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு இயந்திரம் தான். இப்படி பொதுமக்கள்லாம் வந்து பயப்படுறாங்க.
ஆனால் நாம் தமிழர் கட்சியை பார்த்து போலீஸ் பயப்படுது. நல்லா கவனிங்க. அப்போ வருண்குமார் வந்து அவருடைய குடும்பத்தை வந்து என்னெல்லாம் இவங்க வந்து செஞ்சாங்க, மார்ஃபிங் ஃபோட்டோஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கொந்தளிக்கிறார். ஒரு எஸ்பியே நாம் தமிழர் கட்சியை டீல் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து சட்டத்தையோ போலீஸையோ நீதியையோ எப்படி மதிப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த சம்மன் கிழிச்சதுக்கு காரணம், அது பிரச்சனையாக்குனதுக்கு காரணம், கயல்விழி வந்து ப்ரெஸ் மீட்டில் சொன்ன பொய்கள் எல்லாமே அவங்களுடைய திரைக்கதை தான், உண்மை அல்ல. நாம் தமிழர் தரப்பு வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சீமான் அவர்கள் எங்கேயுமே ஆஜராகன்னு சொல்லலை. அவர் வந்து கட்சி பணியின் காரணமாக வெளியூர் சென்றிருப்பதால் கூடுதலாக வந்து ஒரு 4 வாரம் டைம் கேட்டோம். அதுவும் யாருன்னா நாம் தமிழ் கட்சியோடைய வழக்கறிஞர் பாசறை சார்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டது. விளக்கம் கொடுக்கப்பட்டும் சம்மன் ஒட்டப்பட்டது அப்படிங்கிறது திட்டமிட்டு செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இது ஒரு பெரிய கட்சி. இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் எதுலையுமே டெபாசிட் வாங்காத ஒரு கட்சி. இப்போ தான் வந்து 8% வாக்குக்கு வந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்படிப்பட்டவங்க 4 வார காலம் அவகாசம் கேட்குறீங்கன்னா, ஜட்ஜு கொடுத்துருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு டியூரேஷன் டைமு? 12 வாரம். 12 வாரத்தில் 4 வாரம் வந்து இவர் நான் வர முடியாதுன்னு சொல்லுவாராம், நான் பிஸியாக இருக்கிறேன், சுற்றுப்பிரயாணம் போகிறேன் அப்படின்னா இங்கே நீதிபதிக்கோ வழக்கறிஞர்களுக்கோ போலீஸுக்கோ வேறு வேலையே இல்லையா? அப்போ இது என்னன்னா, இந்த விசாரணை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும், இந்த விசாரணை வந்து அதில் வந்து முன்னேற்றம் இருக்கக்கூடாது அப்படின்றதான் சீமானுடைய நோக்கம். இந்த விசாரணை நடந்து இது விசாரணை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சீமானுக்கு வந்து பாதகமாக நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு விஜயலட்சுமி வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸு, வாக்குமூலம், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. அவங்கள்ட்ட போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்கள நேரில் சந்தித்து வீடியோலாம் ஷூட் பண்ணி அந்த ஆதாரங்கள்லாம் வாங்கிட்டு, கருக்கலைப்பு உள்ளிட்ட அந்த ஆதாரங்கள்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து வந்திருக்கிறாங்க. இப்போ இது தொடர்பாக சீமான்கிட்ட கேட்கணும். அப்போ சீமான் வந்து எஸ்கேப் ஆகிறாரு, பயந்து போகிறாரு. அவர் ஆய்வு பணிக்கெல்லாம் வந்து போகலை. உள்ளே போய் நம்ம வந்து எல்லாம் பதில் சொல்லி விசாரணை இந்த ஸ்பீடில் போச்சுன்னா நம்ம கதி என்ன ஆகுமோ அப்படின்ற பயம்தான் காரணமே தவிர, இவர் போய் ஆய்வு பணியில் அங்கே போய் எதுவும் கிழிக்க போகிறதில்ல. மீண்டும் மீண்டும் சீமான் அவர்களை வந்து காவல் நிலையத்துக்கு அழைப்பது அப்படிங்கிறது வந்து அசிங்கப்படுத்தவா இல்லை கைது பண்ணவா அப்படின்னு மீண்டும் மீண்டும்னா டெய்லி போலீஸ் ஸ்டேஷனாக கூட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கங்க அவர் டெய்லி ப்ரெஸ்ஸை தாங்க பார்க்குறாரு. ப்ரெஸ்ஸை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் பேடு கட்சி தலைவர் கூட இவரை மாதிரி வந்து பேச மாட்டார். அந்த அளவுக்கு ஆபாசமாக, அருவருப்பாக, கண்ணிய குறைவான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாரு. பெரியாரை பற்றி அவர் அவதூறு பேசுனதாக இருக்கட்டும், இந்த பிரச்சனை குறித்த நான் வர முடியாது, என்ன பண்ணுவீங்க, இப்படிலாம் வந்து பேசுகிறாருங்க. இப்போ அப்புறம் எதுக்கு இன்றைக்கி வந்து நீ போகிற? நேற்று வந்து அவ்வளோ சவுடால் அடிக்கிற, நான் விசாரணைக்கு வர முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ யாரோ வழக்கறிஞர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அண்ணன் பார்த்துண்ணே, ரொம்ப நீங்கள் வந்து முரண்பாடை உருவாக்கிட்டீங்கன்னா பிரச்சனை என்ன அப்படின்னு பயம் வருது. போகிறதும் கூட்டத்தோடு போகிற. அதனால் வந்து சீமான் வந்து அவருடைய பயத்துக்கு காரணம் வந்து இந்த வழக்கு நமக்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த விசாரணை வந்து தாமதிக்க வைக்கணும். அதுக்கு தான் இந்த 4 வாரம் டைம் கேட்குறதெல்லாம். மற்றபடி விசாரணைக்கு ஒத்துழைக்கிறவனாக இருந்தால், நேர்மையாளனாக இருந்தால், தைரியமானவனாக இருந்தால் உடனே விசாரணைக்கு வந்து ஒத்துழைப்பு செஞ்சுருக்கணும். சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வலசரவாக்கம் எங்கே இருக்குது, எனக்கு பக்கமாக தான் இருக்குது, நான் வந்து பொறுமையாக ஆஜராக்க போகிறேன்னு சீமான் சொல்கிறார். அதாவதுங்க, இவர் வலசரவாக்கத்துக்குலாம் இவர் வர்றதில்லை. அந்த ராவணன்குடின்ற அந்த தலைமை அலுவலகம் வந்து வலசரவாக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கெலாம் இவர் வர்றதில்லை. முன்னாடி அவர் வந்து வலசரவாக்கத்தில் குடியிருந்த போது வேணால் வந்து போயிட்டு இருந்தார். இப்போ அவர் நீலாங்கரையில் வந்து 2.5 லட்சம் மாளிகையில் வந்து பனையூர் பண்ணையார் விஜய் போல் வந்து இவர் நீலாங்கரை பண்ணையாராக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவரெல்லாம் இப்போ இவருடைய ரேஞ்சே வேறு. ஏதாவது ஒரு ஊருக்கு போனார்னா 10 காரு போகும், 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து தங்குவார். இவர் வந்து என்றைக்குங்க வந்து இவரை கூப்பிட்டாங்க? இதுக்கு முன்னாடி வந்து அந்த விஜயலட்சுமி வந்து கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது விசாரணைக்கு வந்தார் இல்லையா, அப்போவும் இதே மாதிரி பலியாடுகளெல்லாம் கூட்டிகிட்டு தான் வந்தாரே தவிர சிங்கம் போல் சிங்கிளாக வரல. அன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்? என் வீட்டில் கூட கேட்டாங்க, என் ஒய்ஃபு கூட கேட்டாங்க, நாட்டில் எவ்வளவோ பொம்பளைங்க இருக்கும்போது உனக்கு வேறு பொம்பளையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாருங்க. இது யாராவது ஒரு தலைவர் வந்து சொல்லுவாங்களா? இல்லை ஒரு மனைவி வந்து இதை அங்கீகரிப்பாங்களா? என் கணவன் வந்து என்ன வேணாலும் வந்து தப்பு செய்வான், அதெல்லாம் பண்ணுவான், அது பிரச்சனை இல்லை, ஆனால் தப்பு பண்ணுறத ஒரு பார்த்து ஒரு நான் நல்ல பொண்ணாக பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? இவங்கெல்லாம் வந்து எப்படி ஒரு பெண் உரிமையோ அல்லது வந்து நாம் தமிழரில் வந்து எவ்வளோ தங்கைகள் இருக்காங்க, பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களை வந்து எப்படி பார்க்கக்கூடிய பார்வையே எப்படி இருக்குது? அதே மாதிரி அவர் அந்த ஆடியோ ஒன்று வந்துச்சு, நித்யானந்தா பற்றி என்ன பேசினார்? நித்யானந்தா பணக்காரனாக இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் போட்டிருக்கிற தங்கம் வந்து பிரச்சனை இல்லை, ஆனால் அவன் பக்கத்தில் வந்து வெள்ளை வெள்ளையாக அழகான ஃபிகர்லாம் வச்சுருக்கிறான் பாரு, அதுதான் எனக்கு பிரச்சனை. இப்படி தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏதாவது ஒரு தலைவர் பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? அப்போ இப்படிப்பட்ட சீமான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவர் வந்து வருவதற்கு காரணமே இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நடந்தது இல்லையா?
இது நடந்ததுனால தான் அவர் இறங்கி வாராரே தவிர இல்லைன்னா அவர் வந்திருக்க மாட்டாருங்க. அவர் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த உயர்நீதிமன்றம் வந்து எங்களுடைய வாதங்களை வந்து சரியாக கேட்கல, அதனால இந்த விசாரணையை வந்து அந்த எஃப்ஐஆரை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு வந்து போறாரு. யாரு? சீமான். இங்கே ஸ்டெர்லைட்டு அந்த துப்பாக்கி சூடு நடந்த போது அங்கே இருந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் வேனரசை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே அவரை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு கூட நாம் தமிழர் கட்சியில் வந்து வக்கீலுங்க இல்லை. நம்ம மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் தோழர் வாஞ்சிநாதன் அவர் தான் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி அவரை வந்து பெயிலில் வந்து வெளியே எடுக்கிறாரு. அதுக்கு பிறகு வேனரசு கூட முரண்பாடு ஏற்பட்டு வெளியே வந்துடுறாரு. அப்போ சொந்த கட்சி தலைவரே வெளியெடுக்க முடியாத கட்சி சீமானுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுதுன்னா என்ன? அப்போ ஒரு பிஜேபி லாபி இதை வச்சு நம்ம ஏதாவது அப்படி எப்படியாவது இந்த கேஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதாங்க சீமானுடைய நோக்கம். மற்றபடி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது அப்படின்றதெல்லாம் ஒரு நிர்பந்தத்துக்காக வேற வழி இல்லாமல் போறாரே தவிர உண்மையிலே தைரியமாக விசாரணை எதிர்கொள்றதுக்காக போல. நான் ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்தில் சீமான் பற்றியான வழக்கு வந்து போயிட்டு இருக்க சூழல்ல எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது. உச்சநீதிமன்ற வழக்கு போகும்போது மற்ற நடவடிக்கை எடுக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு சீமான் நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படிங்கிறது அவரை வந்து தொடர்ச்சியாக வந்து மன உளைச்சல் ஆளாக்குறது, அவரை திட்டமிட்டு அசிங்கப்படுறதுக்காக தான் செய்யப்படுறதா வந்து நாம் தமிழ்ல இருந்து ஒரு வாதம் வைக்கப்படுது. எப்படி யார் அசிங்கப்படுத்துறாங்க? சீமான் அவர்களை. அதான் யார்? திமுகவா? டிஎம்கே. அதாவதுங்க, இல்லை உச்சநீதிமன்றத்தில் என்ன கேஸ்லாம் அவங்க இது பண்ணலை, போகிறோன்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு. இப்போ திமுக அரசு என்னை வந்து பழி வாங்குகிறது முதலே நான் சொல்லிட்டேன். இது உத்தரவு போட்டது வந்து யார்? உயர்நீதிமன்ற நீதிபதி. அதுக்கும் திமுகவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சொல்லப்போனால் திமுக ஆட்சி வந்த பிறகு திமுக அரசுக்கு வந்து பாதகமான பல உத்தரவுகளையும் தீர்ப்புகளையும் தான் நீதிமன்றம் வழங்கியிருக்குதே தவிர இந்தியா முழுக்க நீதித்துறை அப்படின்றது வந்து பாஜகவினுடைய சார்பாக தான் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லி முன்னாள் நீதிபதிகள் பலர் வந்து இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் திமுக அரசு போயெல்லாம் அப்படி வந்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ண முடியாது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, அதிமுக காலத்தில் ஜெயலலிதா எடப்பாடி காலத்தில் இந்த கேஸ் வந்து ஏன் வந்து நடக்கலை அப்படின்னு சொன்னால் 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வந்து நடந்தது பிறகு நடக்கிறதுக்கு முன்னாடியே இவர் சீமான் என்ன பேசினார்? ஜெயலலிதாவை ஈழத்தாயின்னு சொன்னார். அந்த 2011 தேர்தலில் வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், அதுக்கு முன்னாடி உள்ள தேர்தலை அப்படி வந்து சொன்னார். 2011 நேரடியாக ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பிரச்சாரமெல்லாம் மேற்கொண்டார். அப்போ இவர் வந்து ஜெயலலிதாவை ஆதரித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக தான் ஜெயலலிதா அரசு வந்து அந்த கேஸை வந்து அதுக்கு மேலே வந்து முன்னேறுவதற்கு அவங்க வந்து கண்டுக்கலை, அப்படியே விட்டுட்டாங்க. எடப்பாடி வந்த பிறகு எடப்பாடி வந்து இவருக்கு சித்தப்பா. முருகன் தைப்பூசத்துக்கெல்லாம் எங்கள் சித்தப்பா நான் போய் பார்த்து பேசி லீவு விட்டாரெல்லாம் வந்து சொல்கிறாரு இல்லையா? அப்போ சித்தப்பாவும் இவர் வந்து கண்டுக்கலை. அப்போ அதிமுகவுக்கு இவர் ஆதரவாக இருந்ததுனால விஜயலட்சுமிக்கு நீதி கிடைக்கல. இப்போ வந்து இஷ்யூ வந்து யாருங்க? விஜயலட்சுமி தன் மீது ஒரு பாலியல் கொடுமை நிகழ்த்தப்பட்டது, தன்னை ஏமாற்றியிருக்கிறார், கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றியிருக்கிறாரு, 6-7 முறை வந்து கருக்கலைப்பு செய்ய வைத்திருக்கிறார், என்னிடமிருந்து 60 லட்சம் ரூபாய்க்கு பணமாகவோ நகையாகவோ என்னிடமிருந்து வாங்கியிருக்கிறார், இப்படி தான் ஏமாற்றப்பட்ட ஒரு அப்பாவி பெண் அப்படின்ற முறையில் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. சீமானுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களோ அவருடைய மனைவி சகோதரி கயல்விழியோ இவங்க யாரும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏதாவது அவங்கள பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு குற்றம் இழைக்கப்பட்டிருக்குது, இல்லை நாங்கள் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படி கூட கேட்கலாம்ல. அப்படி எதுவும் கேட்காம விஜயலட்சுமியினுடைய அந்த கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுற மாதிரி அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுறது, இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சட்டமே என்ன சொல்லுது? கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அந்த மனைவியினுடைய ஒப்புதலோட தான் நீங்கள் வந்து அவங்களோட வந்து உறவு வச்சுக்க முடியும். அதை மீறி பண்ணிங்கன்னா அதுவும் வந்து இல்லை அப்படின்ற மாதிரிலாம் தீர்ப்புகள் வந்து வந்திருக்கு. இப்போ இவர் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி வந்து ஏமாத்திருக்காரு. இதை வைத்து அவங்க தன் வாழ்க்கையே வந்து இழந்துட்டாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாருமே இந்த எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சீமான் வந்து அவருடைய தங்கைகளை வச்சுக்கிட்டு தான் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அவங்களையெல்லாம் பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி வந்து இல்லையா? விஜயலட்சுமிக்கு நேர்ந்த கொடுமை வந்து ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையாக நீங்கள் பார்க்கலையா? நாம் தமிழர்லேருந்து வெளியே போன காளியம்மெல்லாம் முன்ன வந்து விஜயலட்சுமிக்கு எதிராக வந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகளும் இந்த விஜயலட்சுமி என்ற இந்த அப்பாவி பெண்ணுக்கு நடிகைக்கு நடந்த கொடுமையை பற்றி யாரும் வந்து பேசலை. அப்போ மெயின் டிபேட் வந்து இதுதான், விஜயலட்சுமிக்கு கொடுமை நிகழ்த்தப்பட்டதா, சீமானால் நிகழ்த்தப்பட்டதா இல்லையா? அதை விட்டுட்டு சம்மணம் வாங்க மாட்டேன், நான் அங்கே வர மாட்டேன், இங்கே வர மாட்டேன், திமுக என்னை பழி வாங்குது, இதெல்லாம் வந்து திசை திருப்புகின்ற தந்திரம். இந்த கேஸ் மட்டும் சரியாக நடந்து ஒழுங்காக போச்சுன்னா சீமானுக்கு வந்து தண்டனை வந்து நிச்சயம்.
இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வந்து சீமானில் கலந்துக்கிட்டார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன் வேலைக்காரன் மூலியமா ஒரு பெண் வந்து உதவி கேட்டதாகவும், அந்த உதவி கேட்ட அடிப்படையில் வந்து 2 மாதம் 3 மாதம் வந்து 50,000 காசு கொடுத்ததா சொல்றாரு. ஏங்க அந்த காசு கொடுத்தாரு கொடுக்கல அதெல்லாம் வந்து ரெண்டாவதுங்க. அவங்களே வந்து என்ன தெளிவாக பல வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க. சீமானை வந்து திட்டுறாங்க கோபத்தில். அந்த கோபம் என்பது வந்து ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு பெண்ணினுடைய சீற்றத்திலேருந்து அது வந்து வருது. இவங்க செட்டில்மெண்ட்டுக்கு சீமான் தரப்புலேருந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. கஸ்தூரி போன்றவர்கள்லாம் இடைத்தரகர் வேலையை வந்து பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து நம்மளை ஏமாத்திட்டானே, இவனை ஏதாவது பண்ண முடியாதா, இவனுக்கு வந்து போலீஸ் இவனை பார்த்து பயப்படுது, அரசாங்கம் பார்த்து பயப்படுது. இப்போ திமுக அரசு கூட 2021 பதவியேற்றதுலேருந்து பல பிரச்சனைகள் சீமான் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் ஏன் சீமானை கைது பண்ணலை? அப்போ திமுகவும் சீமானை கைது செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க அல்லது தயங்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இதை வைத்துக்கொண்டு அவர் வந்து தன்னை ஒரு பெரிய தியாகி போல சித்தரித்து கொண்டு அதை வந்து மாற்றுவார். அதனால் இவர் மேலே கை வைத்து இவரை பெரிய ஆளாக ஆக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக திமுக வந்து விட்டு கொடுத்து போகுது. இது சீமானுக்கும் தெரியும். சீமான் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம என்ன பேசினாலும் என்ன நடந்துக்கிட்டாலும் போலீஸு நம்மளை கைது பண்ணாது, நம்ம ஜெயிலுக்கு போக மாட்டோம், அதனால் நானும் ரவுடி தான் அடித்து இறங்குவோம் அப்படின்னு இதை புரிந்து கொண்டு அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அதனால் இவர் சொல்கிறது எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான். அரசியல் ரீதியாக என்ன வந்து எதிர்கொள்ள முடியல, அதனால இந்த அம்மா பிரச்சனை வந்து முன்னுக்கு எடுத்து வராங்கன்னு சொல்கிறாரு. என்ன இவர் அரசியல் ரீதியாக என்ன எதிர்கொள்ள முடியலை? இவர் ஆரம்பத்திலிருந்து பேசுனது வரைக்கும் இப்போ சொல்லப்போனால் சமீபத்தை ஒரு 3 மாதமாக இவர் வந்து இவருடைய பொய்கள் எல்லாம் வந்து பொதுவெளிக்கு வந்து வந்துருச்சு. இவர் வந்து ஈழத்துக்கு போனது, பிரபாகரனை 8 நிமிஷம் வந்து பார்த்தது, ஒரு ஆயுத போராட்ட கதையை வந்து ஆமக்கறி கதையாக வந்து இவர் மாற்றினது, இவர் வச்சிருக்கிற அந்த ஃபோட்டோ வந்து மார்பிங் செய்யப்பட்டது வரைக்கும் எல்லா உண்மைகளும் வெளிவந்துருச்சு. ஈழத்தமிழர்களே இன்றைக்கி வந்து கணிசமான பேர் வந்து சீமானை எதிர்த்து வந்து இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க. அப்போ அவர் தன்னுடைய ஆதரவு வட்டத்தை வந்து பெரிதும் வந்து இழந்துட்டுருக்கிறாரு. அப்புறம் வந்து இவருடைய ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்து இவர் சங்கீனா சக நண்பன் சொல்லி குருமூர்த்தி, இப்படி இவர் வந்து அப்புறம் ராஜா, பாண்டே, அப்புறம் வந்து அண்ணாமலை நான் ஆதாரம் தரேன், தமிழிசை இங்கே வந்து டீம் பார்ட்னர், இப்படி பிஜேபி அணியாக நேரடியாக செயல்படுறார் அப்படின்னு சொல்லி பல நாம் தமிழர் பிரமுகர்கள் வந்து கட்சியில் வந்து வெளியேறிட்டு இருக்கிறாங்க. அதனால் அரசியல் ரீதியாக இப்போ யார் பயப்படுறாருன்னா சீமான் தான். சீமான் எக்ஸ்போஸ் ஆகிட்டார். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா பயமும் ப்ரெஷரும் சீமான்ட்ட தான் இருக்கிறதே தவிர மற்றவங்கள்ட்ட வந்து இல்லை. அதனால் வந்து இவங்க விஜயலட்சுமியை வைத்து வந்து என்னை அரசியல் ரீதியாக என்னை வந்து அதை செல்வாக்கை குறைக்க நினைக்கிறாங்க, ஒடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பச்சை பொய். சீமானுக்கே 1008 பிரச்சனை இருக்குது. அவருடைய ஈழக்கதையெல்லாம் நீ வந்து என்ன பொய் சொல்லி தம்பிகளை நம்ப வைக்கணும், மக்களை நம்ப வைக்கணும், இதெல்லாம் அவர் வந்து செய்ய வேண்டி இருக்கிறதுனால அவருக்கு தான் இந்த கேள்வி பொருந்தும். குருதா சீமான் அவர்கள் என்ன கருத்தை வந்து பதிவு பண்ணுகிறார் அப்படின்னா, வயசுக்கு வந்து குச்சியில் உட்காந்துருக்க பொண்ணை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சோழகாட்டில் வச்சு கற்பழிச்ச மாரி கதறீங்களே அப்படின்னு சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த வார்த்தைகள் வந்து இந்த அளவுக்கு வந்து பெண்களை யாரும் கேவலப்படுத்த முடியாதுங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒன்று விஜயலட்சுமியை பற்றி தவறாக பேசுகிறார், அடுத்தது வந்து அதை நியாயப்படுத்துகிறார். இதை வந்து நம்ம அதாவது இந்த கான்சென்சுவல் உறவு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஒரு வயதுக்கு வந்து அடல்ட்ஸ் 2 பேரும் ஒருமித்த ஒரு இதோட வந்து அவங்க உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து தவறு இல்லை அப்படின்ற கருத்தை இப்படி கேவலமான வார்த்தைகளில் வந்து சொல்கிறாரு. இப்போ குற்றச்சாட்டே வந்து என்னென்னா, நீ ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி இருக்கிறாய். ஒரு நடிகையை, ஒரு பெண்ணை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எனக்கு காசு கொடு, நகை கொடு அப்படின்னு சொல்லி உறவு வச்சுக்கிட்டு கருக்கலைப்பெல்லாம் செய்ய வச்சு ஏமாற்றிருக்கிற. இந்த ஏமாற்றுனது வந்து குற்றம். அந்த குற்றத்தின்படி பார்த்தா இது வந்து பாலியல் கொடுமையாகவும் வந்து மாறுது. அதாவது சமூகத்தில் நம்ம தினசரி வந்து குற்ற செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பல பெண்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க. என்ன கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி என்னை வந்து கர்ப்பமாக்கி விட்டு இன்னொரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படின்னு இந்த கேஸ் வந்து 100 கணக்கில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த கேஸை வந்து போலீஸ் எப்படி விசாரிப்பாங்க? ஒரு ஏமாற்றப்பட்ட பெண் பாலியல் ரீதியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார், அந்த கோணத்தில் தான் வந்து எடுப்பாங்க. அப்போ வந்து சம்மந்தப்பட்ட ஆண்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, இவங்க வந்து என்ன இவங்க பெரிய கருப்பு கரசிகளா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து அவங்க கேரக்டரை அசாசினேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை வந்து சீமான் இவ்வளவு கேவலமாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்போ சீமான் வந்து இப்படி பொறுக்கித்தனமாக நடந்து கொண்டு ஒரு கட்சி தலைவராகவும் வந்து அங்கீகரிக்கப்பட்டு அவரை வந்து மற்றவர்களும் ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், இது இந்தியாவிலேயோ உலக அரசியலோ எந்த கட்சி தலைவரை பற்றி இப்படி நடந்துக்க மாட்டாங்க. இப்போ இவர் தன்னை அதிபர்னு நினச்சிக்கிறாருங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து 90களில் வந்து பில் கிளின்டன் வந்து அதிபராக இருந்தார்.
அவர் அதிபராக இருக்கும்போது வெள்ளை மாளிகையில் வந்து மோனிகா லெவின்ஸ்கி அப்படின்ற ஒரு பெண்ணு, அந்த பெண்கிட்ட வந்து உனக்கு வந்து ஒயிட் ஹவுஸில் வந்து பெரிய பெரிய வேலைகள்லாம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு பொய் சொல்லி அந்த பெண்ணிட்ட தவறாக நடந்து கொள்ள வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. ஒரு பாலியல் சீண்டல், தொந்தரவு, அட்டம்ப்ட், இது மாதிரி இதெல்லாம் வந்து அவர் மேலே விசாரணை. அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும் பொழுதே அமெரிக்க செனட்டு பாராளுமன்றம் வந்து ஒரு கமிட்டி போட்டு இதை விசாரிக்குது. விசாரித்து அவங்கள்ட்டெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அந்த பெண்ணை வந்து எங்கே வச்சு பார்த்தீங்க, என்ன பண்ணீங்க இப்படின்னு கேட்டு அது ஓப்பனாக வந்து மக்களுக்கு லைவாக வந்து காட்டப்படுது. பின்னாடி அவர் அதிலேருந்து விடுவிக்கப்பட்டாருன்றது வேற விஷயம். ஆனால் அமெரிக்காவில் வந்து இந்த ஃப்ரீ செக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அங்கே சாதாரணன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க யோக்கியமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்றத வந்து அங்கே வந்து பார்க்குறாங்க. அதனால் பில் கிளின்டனாகவே இருந்தாலும் அவருக்கு வந்து அங்கே யாரும் கருணை காட்டலை. ஆனால் இவர் தமிழ்நாட்டில் தமிழக கலாச்சாரம், தமிழக பண்பாடு, தமிழன் அந்த காலத்திலே அப்படி வாழ்ந்தான் இப்படி வாழ்ந்தான், தமிழனுக்குன்னு ஒரு பொற்காலம் இருந்தது அப்படிலாம் சொல்லக்கூடியவர், இவர் முதல்ல வந்து நேர்மையானவரா, ஒழுக்கமானவரா, நாணயமானவரா அப்படின்றது தான் இவருடைய இந்த கேவலமான அந்த வார்த்தைகள்லேருந்து தெரிய வர்ற விஷயம். இவருடைய தகுதி தராதரம் அவ்வளோதான் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சான்று. ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்களோடு கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.